வாழ்வு பலரை இறைவனின் திருமுன் இழுத்தது. இத்தகைய புனிதருக்கு நம்மால் எடுத்து மேலும் இன்றைய வழிபாடு நம்மை யார் என அறிந்து கொள்ள அழைப்பு விடுக்கிறது. பல தருணங்களில் நாம் பிறரால் யார் என்று சுட்டிக்காட்டப்படுகிறோம். நம் செயல்கள் மூலமும் தெரிந்து கொள்கிறோம். இன்றைய நற்செய்தியில் இயேசு பேதுருவிடம் நான் யார் என கேட்கிறார். பேதுரு இயேசுவை மெசியா, வாழும் கடவுளின் மகன் என அறிக்கையிடுகிறார். இதை நாம் புனித சவேரியாரின் வாழ்விலும் பார்க்கிறோம். தன் பணிக்கால்வாள் இயேசுவை உலகிற்கு அறிமுகப்படுத்தியவர் என்று நாம் அறிவோம். இறைவனின் வழி நடக்க சவேரியார் வாழ்வு துணை புரிகிறது என்ற நம்பிக்கையில் வாழ இன்று திருப்பலி நிறைவேற்ற வந்திருக்கும் நம் மறைமாவட்ட முதன்மை குரு பேரூர் திரு மரிய ஜோசப் அவர்களையும் நமது பங்கு தந்தையையும் திருப்பலி சிறப்பிக்கும் புனித சுவாமியார், புனித சவேரியார் அன்றைய குடும்பங்களின் சார்பாக அனைவரையும் வரவேற்று இறையாசிர் பெற இந்த திருப்பலியில் பக்தியுடன் நினைவோம்.
பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் புனித சவேரியாரின் முதல் வார நப நாளிற்கு பெரும் மகிழ்வோடு அழைக்கின்றேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? இப்பதான் 9 வாரம் முடிஞ்சது. 2 வாரம் எப்போ விட்டு மறுபடியும் நவநாள் சவேரியாருக்கு நவநாள் தொடங்கி இருக்கிறோம். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இறைவனின் ஆசிரியர் நமக்கு நிறுத்தப்படவில்லை, தொடர்ந்து கொண்டு இருக்கின்றது. புனித சவேரியார் வழியாகவும் சகாய மாதா வழியாகவும் இறைவனின் ஆசிரியர் நம்மோடு இருக்கின்றது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, இதோ இன்றைய நாளிலே திருப்பணி நிறைவேற்றி நமக்காக ஜெபிக்க வந்துள்ள அருட்தந்தை அவர்கள் பேரருள் திரு மரிய ஜோசப் அவர்கள் இப்பொழுது நமது மறை மாவட்டத்தின் முதன்மை குருவாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார். ஆகவே அவர் முதல் வார திருப்பணியை நிறைவேற்றுவது என்பது பெரும் மகிழ்ச்சி. இந்த திருப்பணியிலே இறைவனின் ஆசிரியை அவர் பெற்றுத் தருவதற்காக நாம் இறைவனிடத்தில் ஜெபிப்போம். மேலும் இந்த திருப்பணியிலே அவருக்காகவும் அவரது பணி மென்மேலும் சிறக்கவும் இறைவனவருக்கு எல்லாவித ஆசீர்வாதங்களை தர வேண்டும் என்றும், அதே போல பங்கில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களும் இறைவனின் ஆசிரியை பெற வேண்டும் என்று இத்திருப்பணியிலே நாம் ஜெபிப்போம். இத்திருப்பணியை தகுந்த முறையிலே பங்கெடுக்க நமக்கு தடையாக இருக்கின்ற குற்றம் குறைகளை நாம் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல அன்பிலே நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்கள் குற்றங்கள் கருவிகளை நாம் மன்னித்து முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. Thank you.
ஒவ்வொருத்தரும் நம்பி வந்திருக்கக்கூடிய காரியங்கள், உங்களுடைய குடும்பத்தினுடைய தேவைகள், இந்த பங்குடைய தேவைகள், இந்த வட்டாரம், நம்முடைய மறை மாவட்டத்துடைய தேவைகள் அனைத்துமே இந்த நாளிலே இந்த நேரத்தில் நம்முடைய மனக்கண்ணுக்கு முன்பாக கொண்டு வந்து உங்களுடைய காவல் சமரசுகள் மூலமாக இந்த பலிபீடத்தில் ஒப்பு கொடுத்து நாம் பங்கெடுப்போம். இறைவா, புனித பிரான்சிஸ் சவேரியாரின் பலிபலி வழியாக எங்கள் நாட்டில் எண்ணற்ற மக்களை உம்பாதியம் கொண்டீரே. அதனால் அவர்களின் உள்ளங்கள் நம்பிக்கைக்காக அதை ஆர்வத்தால் பற்றியறியவும் புனித திருவாவின் மக்கள் பெருகி வளர்வதைக் கண்டு இங்கு மகிழ்ந்திருக்கவும் செய்வீராக. உம்மோடு துணியாவின் ஒன்றில் வாழ்ந்து ஆட்சி செய்கிறாகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வசனம். உலகில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒரு காலம் உண்டு. சபை உரையாளர் நூலிலிருந்து வசனம். 3ஆம் அதிகாரம் 1 to 11 முடிய இறைவனின் உயிருள்ள வார்த்தைகள். ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரம் உண்டு. உலகில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒரு காலம் உண்டு. பிறப்புக்கு ஒரு காலம், இறப்புக்கு ஒரு காலம், நடவுக்கு ஒரு காலம், அறுவடைக்கு ஒரு காலம், கொல்லுதலுக்கு ஒரு காலம், குணப்படுத்துதலுக்கு ஒரு காலம், இடித்தலுக்கு ஒரு காலம், கட்டுதலுக்கு ஒரு காலம், அழுகைக்கு ஒரு காலம், சிரிப்புக்கு ஒரு காலம், துயரப்படுதலுக்கு ஒரு காலம், துள்ளி மகிழ்தலுக்கு ஒரு காலம், கற்களை எறிய ஒரு காலம், கற்களை சேர்க்க ஒரு காலம், அரவணைக்க ஒரு காலம், அரவணையாதிருக்க ஒரு காலம், தேடி சேர்ப்பதற்கு ஒரு காலம், இழப்பதற்கு ஒரு காலம், காக்க ஒரு காலம், தூக்கி எறிய ஒரு காலம், கிழிப்பதற்கு ஒரு காலம், தைப்பதற்கு ஒரு காலம், பேசுவதற்கு ஒரு காலம், பேசாதிருப்பதற்கு ஒரு காலம், அன்புக்கு ஒரு காலம், வெறுப்புக்கு ஒரு காலம், போருக்கு ஒரு காலம், அமைதிக்கு ஒரு காலம். வருந்தி உழைப்பவர் தம் உழைப்பினால் அடையும் பலன் என்ன? மனிதர் பாடுபட்டு உழைப்பதற்கென கடவுள் அவர் மீது சுமத்திய வேலை சுமையை கண்டேன். கடவுள் ஒவ்வொன்றையும் அதன் காலத்தில் செம்மையாக செய்கிறார். காலத்தை பற்றிய உணர்வை மனிதருக்கு தந்திருக்கிறார். ஆயினும் கடவுள் தொடக்கம் முதல் இறுதி வரை செய்து வருவதை கண்டறிய மனிதரால் இயலாது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. குறையின்றி என் வாழ்வை காக்கின்றார். Glory.
பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய கடிதத்தின் வழியாக இறைவனுக்கு மகிழ்ச்சியோடு நன்றி செலுத்தி நற்செய்தி பணியில் அவரோடு இருப்பவர்களை பாராட்டி அறிவிலும் அன்பிலும் கிறிஸ்துவின் வழியில் நீதி நிலைநாட்டும் மக்களாய் வாழ்ந்து குற்றம் தவிர்த்து கடவுளின் மாட்சியை வெளிப்படுத்த அழைக்கிறார். எனவே இவ்விரண்டாம் வாசகத்தை பக்தியுடன் கேட்போம். இரண்டாம் வாசகம். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 3 இறை வசனங்கள் 1 முதல் 11 முடிய இறை வார்த்தைகள். கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து வாழ்கின்ற பிலிப்பு நகர இறை மக்கள், சபை கண்காணிப்பாளர்கள், திருத்தொண்டர்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் பணியாளர்களான பவுலும் தீமோத்தேயுவும் எழுதுவது. நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. உங்களை நினைவு கூறும் பொழுதெல்லாம் என் கடவுளுக்கு நன்றி கூறுகிறேன். உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு மன்றாடி வருகிறேன். ஏனெனில் தொடக்கம் முதல் இன்று வரை நீங்கள் நற்செய்தி பணியில் என்னோடு பங்கேற்று வருகிறீர்கள். உங்களும் இத்தகைய நற்செய்தியை தொடங்கியவர் கிறிஸ்து இயேசுவின் நாள் வரை அதை நிறைவுறச் செய்வார் என உறுதியாய் நம்புகிறேன். நீங்கள் என் இதயத்தில் இடம் பெற்றிருப்பீர்கள். உங்கள் எல்லாரையும் பற்றி எனக்கு இத்தகைய எண்ணங்கள் எழுவது முறையே. ஏனெனில் நான் சிறையில் இருக்கும் இந்நேரத்திலும் நற்செய்திக்காக வழக்காடி அதை நிலைநாட்டிய காலத்திலும் நான் பெற்ற அருளில் உங்களுக்கு பங்கு உண்டு. கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த அதே பரிமுள்ளத்தோடு உங்கள் மீது எத்துணை ஏக்கமாய் இருக்கிறேன் என்பதற்கு கடவுளே சாட்சி. மேலும் நீங்கள் அறிவிலும் அனைத்தையும் குறித்துணரும் பண்பிலும் மென்மேலும் வளர்ந்து அன்பால் நிறைந்து சிறந்தவற்றையே ஏற்று செயல்படுமாறு இறைவனை வேண்டுகிறேன். கடவுளின் மாட்சிக்காகவும் புகழ்ச்சிக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் வழியால் நீதியின் செயலால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவின் நாளுக்கென்று குற்றமற்றவர்களாக நேர்மையோடு வாழ்ந்து வர வேண்டும் என்று இவ்வாறு செய்கிறேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 9 இறை வசனங்கள் 18 22 முடிய. அக்காலத்தில் இயேசு தனித்து இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த போது சீடர் மட்டும் அவரோடு இருந்தனர். அப்போது அவர்களிடம், நான் யார் என மக்கள் சொல்கிறார்கள் என்று அவர் கேட்டார். அவர்கள் மறுமொழியாக, சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும் வேறு சிலர் எலியா எனவும்
மற்றும் சிலர் முற்காலத்து இறைவாக்கினருள் ஒருவர் உயிர்த்தெழுந்துள்ளார் எனவும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர்களிடம் அவர் கேட்டார். பேதுரு மறுமொழியாக, நீர் கடவுளின் மெசியா என்று உரைத்தார். இதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களிடம் அவர் கண்டிப்பாய் கூறினார். மேலும் இயேசு மானிட மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் 3ஆம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்று சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னும் நிறைய பேர் உங்களுக்குள்ளாகவே இங்கே இருக்கக்கூடிய அந்த பசங்க பிள்ளைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு 10-20 வருஷம் கழிச்சு முதல் தடவையாக பார்க்குறாங்க. 10-15-20 வருஷம் கழிச்சு முதல் தடவையை பார்க்குறாங்க. பேசிக்கல் எப்போ வந்தேன், நல்லா இருக்கியா, வீட்டில் நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பூச தொடங்கலேருந்து பேச ஆரம்பிச்சு இன்னும் பேச முடியல. அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு வந்து ஏன் 2-3 லைட்டில் எரியலையே, கம்மியே எரியலையே, இந்த இதெல்லாம் சுற்றுது, அந்த சுத்த மாட்டேங்குது, எல்லாம் இப்போ உட்காந்துக்கிட்டு இல்லை இப்போ உட்காந்துக்கிட்டு ஒரு பக்கம் இல்லையா ஆண்டவர் இறக்கமாயிரம், இன்னொரு பக்கம் உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, இன்னொரு பக்கம் ஆண்டவரே நாயர், இதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகளுக்கு எது முக்கியமாகப்படுது அப்படின்னு சொன்னா நாம் பார்க்கின்றோம் உலகப்பூர்வமான காரியங்கள். உலகப்பூர்வமான காரியங்கள் அப்போ வந்திருக்கக்கூடிய இடம், நாம் கலந்து கொள்ளக்கூடிய இந்த திருமகன் சார்ந்தது, இது என்னுடைய வாழ்க்கையில வந்து எப்படிப்பட்ட ஒரு இடத்தை பிடித்திருக்க வேண்டும் அப்படிங்கிறத வந்து நிச்சயமாக பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு வந்து இன்னும் அதிகமாக சொல்லிக் கொடுக்கவில்லையோ அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஆதரவு. இவ்வளவு சொன்னாலும் இன்னும் கையில் ஜோசியம் பார்த்துருக்கிறாங்க. கையை ஒரு ஆள் ஆளுடைய மடியில் வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கத்தில் இருக்கிறாரு, இந்த ரேங்க் இப்படி போகுது, அந்த ரேங்க் இப்படி போகுது, இந்த இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஜோசியம் சொல்லிட்டு இருக்காங்க. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இன்னைக்கு இந்த வருஷத்துடைய நம்முடைய மக்களுடைய பாதுகாவலர் புனித பிரான்சிஸ் சவேரியார் அவருடைய திருவிழாவை கொண்டாடுவதற்காக ஏதோ இந்த வாரத்திலிருந்து 9 வாரங்கள் நவ நாட்களாக தொடங்கி இருக்கின்றது. வாழ்த்துகிறேன், ஜெபிக்கிறேன். இன்னைக்கு என்ன தலை? முதல் வாரத்துல முதல் நவநாளை என்ன தலைப்பு? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. குடும்பங்களுக்காக. Praise the Lord. Praise the Lord. யாருக்காக? சத்தமா சொல்லுங்க. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. குடும்பங்களுக்காக. யாருடைய குடும்பத்துக்காக? எந்த குடும்பத்துக்காக? யாருடைய குடும்பத்துக்காக? எந்த குடும்பத்துக்காக? எப்படிப்பட்ட குடும்பத்துக்காக அப்படிங்கிற அந்த ஒரு கேள்விகள் நிச்சயமாக நமக்குள்ளாக வந்து போவதை நான் வந்து நினைச்சிருக்கேன். ஏன்னா நிறைய நேரத்தில் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல குணம், இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இருக்கக்கூடிய நல்ல ஒரு குணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஏதாவது அறிவுரைகள், ஏதாவது புத்திமதிகள் எல்லாம் சொல்லும் பொழுது இது எனக்கு இல்லை வேற யாருக்கும், இது எனக்கு இல்லை வேற யாருக்கும்.
நான் வந்து எல்லாம் கரெக்டாக தான் இருக்கிறேன், நான் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கிறேன், நான் எல்லாம் நல்லா தான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனதுக்குள்ளாக எப்படியோ புகுந்து விட்டதா இன்னைக்கு குடும்பங்களுக்காக அப்படிங்கிற அந்த தலைப்பை வந்து நான் கொஞ்சம் ரொம்ப பெரிய அளவில் அப்படிங்கிறது கிடையாது, சற்று ஒரு சின்ன ஒரு அளவில் வந்து நாம் பரிசோதிச்சு பார்க்கும் பொழுது நிச்சயமாக இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பங்கள் அல்லது இப்படி உலகத்தில் இருக்கிற குடும்பங்கள் இன்னைக்கெல்லாம் இதை பார்க்கும் பொழுது இதெல்லாம் குடும்பங்கள் தானா, இதெல்லாம் குடும்பமா அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் நிச்சயமாக நமக்குள்ளாக கடந்து வருவதை நாம் பார்க்கிறோம். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அது முன்னாடி இருக்கக்கூடிய எல்லாம், அதாவது முன்னாடிலாம் இருக்கக்கூடிய பல ஆண்டுகளுக்கு முன்னால் திருமணம் செய்தவர்கள், எனக்கு ஒரு 15, 20, 30, 40 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணவங்க, அவங்க வாழ்ந்த அந்த குடும்ப வாழ்க்கையில் இப்ப சமீப காலமாக ஒரு 10 வருஷத்துக்குள்ளாக திருமணம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கும் பயங்கரமாக வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிற எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது, நிச்சயமாக கிடையாது. இது வந்து உலகளாவிய அல்லது நம்ம இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு யதார்த்தம், இது வந்து உண்மை. இது யாருமே அதை மறுக்க முடியாது, நிச்சயமாக மறுக்க முடியாது. எனவே ஒரு 10, 25 வருஷத்துக்கு முன்னாடி, அது 20 வருஷத்துக்கு முன்னாடி, 30 வருஷத்துக்கு முன்னாடி அப்பொழுதும் இதே திருவருள் சாதனம் தான், திருமணம் என்கின்ற ஒரு திருவருள் சாதனம். அது மூலமாக தான் குடும்பமாக ஏதோ கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்று சொல்லி இதை இருக்கக்கூடிய கடவுளுக்கு முன்னால் இந்த இறை சமூகத்தை சாட்சியாக வைத்து இதோ இன்பத்திலும் துன்பத்திலும் உலகத்திலும் நோய் நான் உனக்கு பிரமாணிக்கமாக இருந்து வாழ்நாளில் உன்னை அன்பு செய்யவும் மதிக்கலாம் வாக்களிக்கின்றேன் என்று சொல்லி சத்தியம் செய்து கொடுத்து இதனுடைய அடையாளமாக இந்த திருமாங்கலத்தை நான் உனக்கு அறிவிக்கின்றேன், இந்த திருமாங்கலத்தை அணிந்து கொள்கிறேன் என்று சொல்லி இந்த சத்திய வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் இவைகளுக்கெல்லாம் கட்டுப்பட்டு வாழ்ந்தவர்கள் இதோ இருக்கக்கூடிய வயதானவர்கள். Praise the Lord. Praise the Lord. அப்ப இப்ப இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். அதுக்கு நீங்களே பதில் உங்களுக்கு தெரியும். இப்ப இருக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமணம், அந்த திருமண வாழ்வு, அந்த குடும்ப வாழ்வு எப்படிப்பட்டதாக இருந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு நிச்சயமாக தெரியும். அதனாலதான் 10 கட்டளைகள் விடுதலை பயண நூலில் 20வது அதிகாரத்துல 1 to 15 வருஷங்கள் வரைக்கும் வாசிக்கும் பொழுது 10 கட்டளையில வந்து கடவுளுக்கு அடுத்த அந்த ஒரு இடத்தை கடவுள் யாருக்கு வைத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா தந்தைக்கும் தாய்க்கும், தாய்க்கும் தந்தைக்கும் வைத்திருக்கின்றார். Praise the Lord. Praise the Lord. முதல் 3 கட்டளை யாரை சார்ந்தது? கடவுளை சார்ந்தது. அடுத்து 4வது கட்டளை, 10 கட்டளை 4வது கட்டளை என்னது? 10 கட்டளை 4வது கட்டளை என்னது? தந்தையும் தாயும் மதித்தினர், தந்தையும் தாயும் மதித்தினர். இதை வந்து வேற வார்த்தைகள் சொல்லணும் அப்படின்னு சொன்னா நமக்கு இந்த நம்முடைய வழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இதுனா அன்னையும் பிதாவும் முன்னறிந்து இல்லையா? அன்னையும் பிதாவும் ஏதோ இருக்கிற எல்லா விதத்திலும் பிள்ளைகளுக்கு கடவுளாக இருக்க வேண்டும், தெய்வங்களாக இருக்க வேண்டும். அந்த தெய்வத்தை பார்த்துதான் நிச்சயமாக நாம் பிள்ளைகள் படிக்க வேண்டும். அதாவது அன்னையும் பிதாவும் தான் அந்த குழந்தைகளுக்கு முதல் தெய்வங்களாக இருக்க வேண்டியவர்கள். ஆனா இன்னைக்கு இருக்கிறாங்களா அப்படிங்கிற பதிலை வந்து நான் சொல்ல தேவையில்லை. இரண்டாவது, நிச்சயமாக இதோ ஒரு காலத்துல இருக்கக்கூடிய பெரியவர்கள் உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் பிறந்தார்கள் என்று கேட்டா 8, 9, 5, 6 இல்ல 12 அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு உள்ள குடும்பங்களில் என்ன வேண்டாம், குழந்தைகள் வேண்டாம், அப்புறம் பார்த்துக்கலாம், இப்ப வேண்டாம், அப்புறம் பார்த்துக்கலாம், இப்ப வேண்டாம், அப்புறம் பார்த்துக்கலாம். பிரியமானவர்களே, இன்னைக்குள்ள முதல் வாசிக்கிட்டோம் சபை முறையாளர் நூலில் 3ஆம் அதிகாரத்தில் 1 to 12 வரைக்கும் வாசிக்கிட்டோம். அதற்கு ஒரு காலம் உண்டு, அது
அதற்கு என்று சொல்லி ஒரு காலம் உண்டு. அந்த காலகட்டத்திலே ஏதோ அப்படி கடவுளுடைய விருப்பத்தை ஏற்றுக்கொண்டு அந்த காரியங்கள் செய்யப்படவில்லை என்று சொன்னால், குழந்தைகள் பெற்றிருக்கப்படவில்லை என்று சொன்னால், நிச்சயமாக அந்த காலங்கள் இது எப்ப வரும் யாருக்குமே தெரியும். இன்னைக்கு நம்முடைய இந்த பகுதி முழுவதுமாகவும் சரி, குறிப்பாக தமிழகத்துல அநேக இடங்களில் ஒரு புது விதமான ஒரு மருத்துவமனை வந்திருக்கு. ஒரு புது விதமான ஒரு மருத்துவமனை இல்லையா? IVF என்று சொல்வாங்க, குழந்தை கருத்தரித்தல் மையம். குழந்தை கருத்தரித்தல் மையம். கடவுளுடைய ஏற்பாடு என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். கடவுளுடைய திட்டம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இன்னைக்கு நான் பார்க்கும் பொழுது நிச்சயமாக மனிதனுடைய அறிவு வளர்ச்சி, விஞ்ஞான வளர்ச்சி, மருத்துவ வளர்ச்சி சொல்லலாம். ஆனால் இந்த குழந்தை கருத்தரித்தல் மையம் அப்படிங்கிறதுல நான் பார்க்கிட்டோம். அங்க என்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். இன்னும் போகக்கூடிய காலகட்டங்கள் எப்படி எல்லாம் இருக்க போகுது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான். இன்னைக்கு குடும்பங்கள் என்று சொல்லப்படுவது நிச்சயமாக ஏதோ சீரியல்களை வந்து போகக்கூடிய குடும்பங்களை மட்டும் பார்த்து தங்களை திருப்திப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக அல்லது ஒரு கலாச்சாரமாக இன்னைக்கு இருப்பதை நாம் பார்க்கிறோம். இருக்கக்கூடிய எல்லா குடும்பங்களுக்கு குடும்ப வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாரையும் பார்த்து நற்செய்தியிலே கேட்கப்பட்ட அந்த கேள்விகளை ஏதோ வேதத்தில் மாற்றி உங்களை நாம் கேட்டால் என்ன பதிலை சொல்வீர்கள் என்று பார்ப்போம். இன்னைக்கு இயேசு தன்னுடைய சீடர்களை பார்த்து கேட்டார், மக்கள் என்னை யார் என்று சொல்கிறார்கள்? பதில் வித்தியாசமா வந்துச்சு. சிலர் திருமொழிக்கு யோவான் எனவும், சிலர் எலியா எனவும், சிலர் எரேமியா எனவும், சிலர் பழைய ஏற்பாடு இறைவாக்கினர் ஒருவர் என்று சொல்கிறார்கள். சரி, அவங்க நான் சரியா புரிஞ்சுக்கல. நீங்கள் நான் யார் என்று சொல்கிறீர்கள்? நான் யார் என்று சொல்கிறேன் கேட்ட பொழுது பேதுரு ராயப்பட சொன்னாரு, நீ வாழும் கடவுளின் மகன் மெஸ்ஸியா என்று சொன்னார். பிரைஸ் தி லார்ட். நீ மெஸ்ஸியா, வாழும் கடவுளின் மகன். அப்ப இயேசு சொன்னதை யாருக்கு வெளிப்படுத்த வேண்டாம். பேதுரு, இதை உனக்கு வெளிப்படுத்தியது எந்த மனித ஞானம் அல்ல, விண்ணகத்தின்படி தந்தைதான் இதை உனக்கு வெளிப்படுத்தி உள்ளார். எனவே உண்மையை நீ இப்பொழுது வெளியே சொல்லக்கூடாது. அதற்குரிய காலம் வரும், அதற்குரிய நேரம் வரும், அப்பொழுது நீ அதை சொல்லு என்று சொல்வதை பார்த்து இன்னைக்கு இதே ஒரு கேள்வியை பார்த்து இருக்கக்கூடிய குடும்ப வாழ்க்கையோ அல்லது இருக்கக்கூடிய விசுவாச வாழ்க்கை வாழ்ந்து இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் பார்த்து கடவுள் கேட்பதாக இருந்தால் எப்படி கேட்பார் என்று சொன்னால், ஏதோ திருமணமான பெண்களே உங்களுடைய வாழ்க்கை துணையாக தரப்பட்ட ஏதோ உங்களுடைய கணவர்களை பற்றி நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? திருமணமான ஆண்களே உங்களுக்கு வாழ்க்கை துணையாக தரப்பட்ட உங்களுடைய மனைவிகளை பற்றி என்ன சொல்லுவீர்கள்? இதை இருக்கிற குழந்தைகளே, பிள்ளைகளே, உங்களுடைய பெற்றோர்களை பற்றி ஏதோ கடவுளுடைய ஸ்தானத்திலே வைத்து பார்த்து மதிக்கப்பட வேண்டிய பெற்றோர்களை பற்றி நீங்கள் சொல்லக்கூடிய அபிப்பிராயம் என்ன? அவர்களை பற்றி சொல்லக்கூடியது என்ன? ஏதோ கடவுளுடைய ஒரு அடையாளமாக, சமாதானத்தின் அடையாளமாக, அன்பின் அடையாளமாக ஏதோ தரப்பட்ட ஏதோ பிள்ளைகளை பற்றி இருக்கிற பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகளை பற்றி நீங்கள் என்ன ஒரு கருத்தை சொல்ல முடியும்? இதான் 4 விதமான ஒரு கேள்வி. கணவன் மனைவியை பற்றி என்ன சொல்ல முடியும்? மனைவி கணவனை பற்றி என்ன சொல்ல முடியும்? பெற்றோர்கள் பிள்ளைகளை பற்றி என்ன சொல்ல முடியும்? அல்லது பிள்ளைகள் பெற்றோர்களை பற்றி என்ன சொல்ல முடியும்? உன் கணவன் யார்? அவன் எப்படிப்பட்டவன்? அவனுடைய நிறை குறைகள் என்ன? அவனுடைய விசுவாசம் என்ன என்பதை பற்றி எத்தனை மனைவிமாருக்கு தெரியும்? ஏதோ உன்னுடைய மனைவியா, மனைவியினுடைய ஏதோ இருக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாம் என்ன, அதே போல அவர்களுடைய விசுவாசம் என்ன, இப்படி எல்லாம் பற்றி கணவர்களால் எத்தனை கணவர்களால் சொல்ல முடியும்? குறையை சொன்னா எக்கச்சக்கமா அப்படியே படபடன்னு சொல்லலாம், கண்டிப்பாக சொல்வாங்க. எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. இன்னைக்குள்ள பிள்ளைகள் இப்படி பிள்ளைகளை பார்த்து அப்பா அம்மா பத்தி சொல்லு,
உங்க அப்பா அம்மா பத்தி சொல்லு அப்படின்னு சொல்லி எத்தனை பிள்ளைகளால் வந்து தைரியமாக சந்தோஷமாக எவ்வளவு பெற்றோரை பற்றி எல்லா விதமான நல்ல காரியங்களை சொல்ல முடியும். அதே போல இருக்கக்கூடிய பெற்றோர்கள் உங்க பிள்ளைகளை பற்றி உங்க பசங்கள் பிள்ளை பத்தி சொல்லுங்களேன், உங்க பசங்க பிள்ளைகளை பத்தி சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்ன எத்தனை பெற்றோர்களா உங்களுடைய பிள்ளைகளை பற்றி நல்ல விதத்துல அதிகமாக சொல்ல முடியும். கேள்விக்குரிய அப்ப இந்த ஒரு போக்கிலே இப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்துக்குள்ளாக கிறிஸ்தவமும் விசுவாசமும் கிறிஸ்தவ குடும்பங்களும் பயணம் செய்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கும் பொழுது நாம் எங்கே பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம்? கோவாதிஸ் எங்கே பயணம் செய்து கொண்டிருக்கிறோம்? எதை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறோம்? இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பங்கள் என்று சொல்லக்கூடியது இதை வெறும் பெயர் அறிவில் அல்ல, மாறாக இதை வந்து ஒரு விசுவாச பயணமாக நிச்சயமாக நடந்து போய்கொண்டே இருக்க வேண்டும். அதுல எந்த விதமான நிறுத்தம் அப்படிங்கிறது கிடையாது. தலைமுறைகளாக நிச்சயமாக நாம் பயணம் செய்திருக்கின்றோம். விசுவாசத்திலும் அன்பிலும் ஒற்றுமையிலும் சமாதானத்திலும் பயணம் செய்தோம். இந்த விசுவாசமும் அன்பும் அதே போல இருக்கக்கூடிய சமாதானமும் ஒற்றுமையும் இனி அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில எப்படி பயணம் செய்ய போகிறது, அதாவது குடும்பங்களில் எப்படி பயணம் செய்ய போகுது அப்படிங்கிறத கேள்விப்படும் பொழுது நாம் கேள்விப்படுத்தும் பொழுது பதில்கள் நமக்கு அதிகமாக வரப்போவதில்லை, நிச்சயமாக வரப்போவதில்லை. இதற்குரிய எல்லாத்துக்குமே தெரியும், பெரியவர்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். உங்களுக்கு இருக்கக்கூடிய பக்தியும் விசுவாசமும் அடுத்த தலைமுறையாக இருக்கக்கூடிய இந்த சின்ன பிள்ளைகளுக்கு இல்லை அப்படி கண்டிப்பாக தெரியும். இருக்கிற பெரியவர்கள் பெற்றோர்கள் ஏதோ இருக்கக்கூடிய பாவ சங்கீதனம் அப்படின்னு சொன்னாலே உடனே எல்லோருமே தைரியமாக போய் பாவ சங்கீதனம் செய்யக்கூடியவர்கள். சனிக்கிழமை ஆட்சி சொன்னா கண்டிப்பாக ஏதோ இருக்கக்கூடிய சாயந்தரம் ஆட்சினா கண்டிப்பாக எல்லாருமே அந்த பாவ சங்கீதனம் செய்துவிட்டு ஞாயிற்றுக்கிழமையில வந்து அந்த முதல் திருப்பலியில வந்து நிமிடத்தினை உட்கொண்டு அந்த ஒரு திருப்தியில அந்த தைரியத்துல வாழ்ந்து கொண்டு இருந்த ஒரு காலகட்டம். இன்னைக்கு வருஷ கணக்கில் பாவ சங்கீதனம் பண்ணாமையும் கோயிலுக்கு போகாம இருக்கக்கூடிய கிறிஸ்தவ குடும்பங்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள்? ஒரு காலத்தில் இருக்கிற பெரியவர்கள் வயதானவர்கள் சாயந்தரம் 6 மணி 7 மணி ஆட்சி சொன்னால் நிச்சயமாக விளக்கை பற்ற வைத்து வீடு முழுசா சாம்பிராணி போட்டு குடும்ப ஜெபத்தை தொடங்கி அந்த குடும்ப ஜெபத்தை ஜெபித்த குடும்பங்கள் இன்னைக்கு எத்தனை பேர் இருந்தார்கள்? இன்னைக்கு எத்தனை வீடுகள்ல எத்தனை கிறிஸ்தவ குடும்பங்கள்ல குடும்ப ஜெபம் அப்படிங்கிறது எத்தனை குடும்பத்தில் இருக்குது? தவறான சொல்லக்கூடிய அந்த குடும்ப ஜெபம் எத்தனை குடும்பத்தில் இருக்குது? பரிசோதித்து பார்த்துக் கொள்ளலாம். அப்ப நாம் எங்கே பயணம் செய்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய குடும்பங்கள் எதை நோக்கி யாரை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறது? யாரை அடிப்படையாக வச்சு எதை அடிப்படையாக வச்சு நாம் வந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறோம்? பரிசோதிச்சு பார்ப்போம். உன் தந்தையும் தாயும் மதித்து நட. கடவுளுக்கு அடுத்தபடியாக கடவுளுடைய அந்த ஒழுங்குமுறைக்கு அடுத்தபடியாக இருக்கிற ஒழுங்குமுறை தந்தையும் தாயும் மதித்து நட. இன்னைக்கு எத்தனை பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு மதிப்பு கொடுக்கிறார்கள்? பிரியமானவர்களே, கடைசியாக ஏன் பெற்றோர்கள் ஒரு காலத்துல வந்து ஜனவரி மாதம் 1ஆம் தேதி இல்ல ஒரு தேர் திருவிழா இல்ல இருக்கக்கூடிய பிறந்த நாள் இல்ல கல்யாண நாள் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக அவங்க தாத்தா பாட்டிக்கிட்டயோ இல்ல வயதான அப்பா அம்மாட்ட போய் எல்லாரும் குடும்பமா சேர்ந்து போய் அந்த முழங்காலில் இருந்து அவங்க சிலுவை வாங்கிட்டு வருவாங்க, காலை தொட்டு கும்பிட்டு வருவாங்க. இதை வழக்கமாக இருந்துச்சு. இன்னைக்கு எத்தனை பெரியவர்கள் எத்தனை பெற்றோர்கள் இந்த அறிவிப்பில் அடுத்த தலைமுறை எத்தனை பேர் போய் அந்த தாத்தா பாட்டிக்கு போய் சிலுவை வாங்குறாங்க? எல்லாம் டாட்டா பைபை கலாச்சாரம், எங்கே போகுது? அப்ப இதெல்லாம் செஞ்சதெல்லாம் வந்து முட்டாள்தனம் சொல்ல முடியுமா? விவிலியத்தில் பார்க்கிறோம், தொடக்க நூலில் 12ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது அந்த 12ஆம் அதிகாரத்தில் 52வது அதிகாரம் வரைக்கும் வீட்டிலே வாசிச்சு பாருங்க. தொடக்க நூல் 12ஆம் அதிகாரத்திலிருந்து 52ஆம் அதிகாரம் வரைக்கும் வாசிச்சு பாருங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, இந்த 4 நபர்கள்
இவர்கள் வந்து கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு கட்டளைகள் 10 கட்டளை கொடுக்கப்படவில்லை. ஆபிரகாமுக்கு 10 கட்டளை கொடுக்கப்பட்டதா? இல்ல. ஈசாக்குக்கு கொடுக்கப்பட்டதா? இல்ல. யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்டதா? இல்ல. யாருடைய காலத்தில் கொடுக்கப்பட்டது? மோசேயுடைய காலத்தில் தான் கொடுக்கப்பட்டது. ஏன் அவர்களுக்கு தேவைப்படல? ஏன் ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கு, அவருடைய குடும்பத்துக்கு ஏன் இந்த கட்டளைகள் தேவைப்படல? ஏன்னா அவர்கள் குடும்பமாக கடவுளுக்கு பயந்து அவருக்கு மட்டும் உகந்தவர்களாக வாழ்ந்தார்கள். ஆபிரகாம் ஈசாக்குக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் என்ன? இதோ நீ என்ன செய்யலையோ இல்லையோ கடவுளை எதிர்த்து நீ வாழக்கூடாது, கடவுளுக்கு சங்கடப்பட்டது குறித்து வாழ்ந்துவிடக்கூடாது. அவர் என்ன சொல்றாரோ அது அப்படியே தன்னை மூடி செய். அவர் என்ன சொன்னாலும் கண்டிப்பாக அதை செய்திருக்க வேண்டும். மறுத்து பேசாதே, எதிர்த்து பேசாதே, அல்லது இப்படி காரணங்கள் எல்லாம் கேட்காதே. கடவுள் என்ன செய்ய சொல்றாரோ, கடவுள் என்ன விரும்புறாரோ அதை அப்படியே செய்து முடிந்திருக்க வேண்டும். அதுதான் உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதுதான் உனக்கு ஆசீர்வாதம். கடவுள் வந்து நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த நியமங்கள், சில ஒழுங்குமுறைகள் இப்படிதான் இருக்கணும்னு சொன்னா அப்படிதான் வாழ வேண்டும். இதில் தான் ஆசீர்வாதம் அடங்கியிருக்கிறது என்று சொல்லி ஆபிரகாம் ஈசாக்குக்கு சொல்லிக் கொடுத்தார். ஆபிரகாம் மூலமாக தான் ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டார். ஈசாக்கு அதை யாக்கோபுக்கு சொல்லிக் கொடுப்பதை பார்க்கிறோம். யாக்கோபு தன்னுடைய மக்களுக்கு 12 பேருக்கு இதைத்தான் சொல்லிக் கொடுத்தார். ஆனால் அவங்களுக்கு கட்டளைகள் தேவைப்படல. இது எப்பொழுது மீறப்பட்டதோ, எகிப்திலே அடிமைகளாக எப்பொழுது அவர்கள் சென்று 450 வருஷத்துக்கு மேல் எப்பொழுது அடிமைகளாக இருந்தார்களோ அங்கே இதெல்லாம் தலைகளாக மாற்றப்பட்டதோ அப்பொழுது கட்டளைகள் தேவைப்பட்டது. சிந்திச்சு பார்ப்போம். இன்னைக்கு குடும்பங்கள் நிச்சயமாக பெற்றோர்கள் மூலமாக தான் பிள்ளைகளுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். பெற்றோர்கள் மூலமாக தான் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். பிள்ளைகள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். விவிலியத்தில் சீராம் புத்தகம் 3ஆம் அதிகாரம் அதை வாசிச்சு பாருங்க. இன்னைக்கு குடும்பத்தை பற்றி இருப்பதால் சீராம் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தை தயவு செஞ்சு போய் வாசிச்சு பாருங்க. அதே போல 30ஆவது அதிகாரத்தில் 1-16, 1-15 இத்தனை வசனங்கள் தான். சீராக்கின் ஞான நூல் 3ஆம் அதிகாரத்தையும் 30ஆம் அதிகாரத்தையும் 1-15 வசனத்துக்கு வாசிச்சு பாருங்க. அது பிரகாரம் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றதா அப்படிங்கிறத பரிசோதிச்சு பார்த்தாலே அதில் என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் வருத்த முடியுமோ அதை மாற்றி அமைத்துக் கொண்டால் இதோ கடவுளுக்கு உகந்த குடும்பங்களாக நிச்சயமாக வாழ முடியும் என்ற சந்தேகம் இல்லை. இன்னைக்கு குடும்பங்களில் இல்லாமல் இருக்கக்கூடிய காரியங்களை வெளியே ஆலயங்களில் போய் தேடிக்கொண்டு அலைகிறார்கள். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய நிறைய பேர் சகாயமானவர்களாக இருக்கலாம், இல்லை சகோதரர்களாக இருக்கலாம். இங்க இருக்கிற 3/4 பேர் 195 பேர் வேண்டக்கூடிய காரியங்கள் என்ன அப்படின்னு சொன்னா எல்லாத்துக்குமே தெரியும். சமாதானம் இல்லை, ஒத்துமை இல்லை, நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. இதை எங்க கொண்டு போய் தேடிக்கொண்டிருக்கிறோம்? அவங்க வீட்டில் இல்லை, வெளியே தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த சமாதானத்தையும் ஒற்றுமையும் சந்தோஷத்தையும் நிம்மதியில் வந்து கண்டிப்பாக அவரவர்கள் அவருடைய குடும்பத்தில் கொண்டு வந்து வைக்க முடியும், நிச்சயமாக முடியும். அதுக்கு தயாராக இல்லை. அதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை கடைபிடித்தாலே போதும். வெளியே போய் இதெல்லாம் தேடி அடைய வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே வேலை போனாலும் சரி, அதாவே குடும்பத்தில் சமாதானம் இல்லை, ஒத்துமையில் எப்படியாவது இதையெல்லாம் செஞ்சு கொடு இல்லையா? முத்தப்பருக்கு போனாலும் அங்கே தான் இருக்க வேண்டிய வேலை. எந்த கோயிலுக்கு போனாலும் சரி அங்கே தான். எல்லாத்தையும் போய் சமாதானம் நிம்மதி கூட ஒத்துமை கூட சந்தேகம் கூட. அப்போ கடவுளா வந்து இல்லை மாதா வந்து உங்க குடும்பத்துக்கு சமாதானத்தை எடுத்துட்டு போனாங்க. இல்லை அந்துமியர் வந்து உங்களுக்கு நிம்மதி எடுத்துட்டு போயிட்டாரா? இல்லை சபையர் வந்து உங்களுக்கு ஒத்துமை எடுத்துட்டு போயிட்டாரா? இல்லை. அதை நஷ்டப்படுத்தது அந்தந்த குடும்பத்திற்குரிய ஒவ்வொருத்தரும் தான். அதை திரும்ப கொண்டு வாங்க, கண்டிப்பாக வைக்க முடியும். அதை திரும்ப கொண்டு வர முடியும், கண்டிப்பாக கொண்டு வர முடியும். சமீபத்தில் இருக்கக்கூடிய பாலக்காட்டு பகுதி வீடுகள் எல்லாம் சந்தித்து கொண்டிருந்த பொழுது சந்திச்சு முடிச்சு கடைசியில் ஒவ்வொரு வீட்டிலையும் சொல்லக்கூடியது குடும்பம் என்று சொல்லக்கூடியது ஒரு பொது நன்மை. குடும்பம் என்று சொல்லக்கூடிய பொது நன்மை. இந்த பொது நன்மை
எப்பொழுது சிதைக்கப்படுதோ அங்கே பிரச்சனைகள் ஆரம்பமாகும். எப்பொழுதெல்லாம் இந்த பொது நன்மை என்று சொல்லுகிறது, அப்பா அம்மா மக்கள் ஒரு 5 பேர் இருக்கிறான்னு வச்சுங்க, பெற்றோர்கள் பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து 5 பேர். இந்த 5 பேரும் இந்த குடும்பம் அப்படிங்கிற அந்த பொது நன்மையை கருத்தில் வைத்து மனசுல இருந்து அதற்கு தேவையான எல்லா விதமான கடமைகளின் பொறுப்புகளின் சரிவர செய்து கொண்டே இருக்கும் பொழுது குடும்பம் எந்த பிரச்சனையும் இருக்காது. யாரும் சொல்ல தேவையில்லை, இதை செய்ய அதை செய்ய அப்படி சொல்ல தேவையில்லை. அவரவர்கள் அவருடைய கடமைகளின் பொறுப்புகளில் ஒரு குடும்பம், இது என்னுடைய குடும்பம், இது என்னுடைய பெற்றோர்கள், இது என்னுடைய சகோதரன் சகோதரி, இது என்னுடைய கூட பிறப்பு என்று சொல்லி யாரெல்லாம் இது உணர்ந்த பொது நன்மைக்காக அவர் யாரெல்லாம் செயல்பட்டு வருகிறார்களோ நிச்சயமாக அங்கே எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது, எந்த விதமான குழப்பம் இருக்காது. இதில் யாராவது ஒருத்தர், இந்த 5 பேர்ல யாராவது ஒருத்தர் அந்த கடமையை சரிவர செய்யாமல் இருக்கும் பொழுது, இந்த 5 பேர் யாராவது ஒருத்தர் அந்த பொறுப்பை சரிவர செய்யாமல் இருக்கும் பொழுது அங்கே தானாகவே கேள்விகள் வரணும். ஆனால் ஏன் இதை செய்யல, ஏன் அதை செய்யல அப்படின்னா காரணங்கள் கண்டுபிடிப்பார்கள். பொய் சொல்ல ஆரம்பிப்பாங்க. இருக்கக்கூடிய எல்லா விதமான தேவையில்லாத பிரச்சனைகள் குழப்பங்கள் தானாகவே அப்படி தொடர்ந்து சொன்னா ஒருத்தர் அடுத்த நாள் என்ன அவனே செய்யாம இருக்கிறா, அவன் செய்யாம இருக்க, நான் எதுக்கு செய்யணும், எனக்கு மட்டும் வேறு வைங்களா, எனக்கு மட்டும் தலைவலியா, அவனே செய்யல, அவனை போய் கேளுங்க. குடும்பங்களுக்குள்ளாக பிரச்சனை ஆனாக வந்து விடுகிறது. அப்பொழுது பொது நன்மை அப்படிங்கிற அந்த ஒரு உறவு, அந்த ஒற்றுமை, அந்த சமாதானம், அந்த சந்தோஷம், அந்த அன்பு, அந்த எப்படி விசுவாசம், நம்பிக்கை இவைகளெல்லாம் மெல்ல 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 சிதைக்கப்படுவதை பார்க்கின்றோம். இதுதான் நீக்குள்ள யதார்த்தம், நீக்குள்ள யதார்த்தம் இதுதான். அப்போ குடும்பம் என்று சொல்வது, குடும்பத்தில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, ஒற்றுமை இல்லைன்னா வெளியில அதை கெடுத்தது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் தான். திரும்ப அவரவர்கள் இது என்னுடைய குடும்பம், இது கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட குடும்பம் என்று சொல்லி யாரெல்லாம் அதற்கெல்லாம் தங்களையே மாற்றிக்கொண்டு திரும்ப சரி செய்கிறார்களோ நிச்சயமாக இழந்து போன சமாதானம், இழந்து போன சந்தோஷம், அந்த நிம்மதி, அன்பும் நம்பிக்கையும் திரும்ப கண்டிப்பாக வந்து தங்கும் என்று சந்தேகமில்லை. லூக்கா நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 1-10 வசனம் வரைக்கும் வாசிக்கிறோம். அதில் 6-10 வரைக்கும் வாசிக்கும் பொழுது சக்கேயு என்னுடைய வீட்டுக்கு இயேசு சொல்லுகிறார். இயேசு எதையும் கேட்கல, நீ இப்படி பண்ணியா அப்படி பண்ணி எதை செய்ய அதை செய்ய எதுவுமே கேட்கல. சக்கேயுவாகவே எழுது என்று அவன் சொன்னான். ஆண்டவரே, என் சொத்துல பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுத்து விடுகின்றேன். இன்னொரு 10 நிமிஷம் கழிச்சு சொன்னா, யாரையாவது ஏமாற்றி எதையாவது கவர்ந்ததால் 1-4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன். உடனே இயேசு சொன்ன பதில், இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எப்பொழுது இது அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள், நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு தேவையில்லாத காரியங்களை எப்பொழுதுகளெல்லாம் ஒவ்வொருத்தரும் உணர்ந்து அதை தூக்கி எறிகிறீர்களோ உடனே இயேசு வந்து சொல்லக்கூடிய பதில் இதுவாகத்தான் இருக்கும். இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று, இன்று இந்த வீட்டுக்கு மீட்பு உண்டாயிற்று. நீங்கள் எப்பொழுது தூக்கி எறிகிறீர்களோ அந்த நிமிஷமே கடவுள் வந்து சொல்லக்கூடிய வார்த்தை இந்த வார்த்தை தான். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இதை நம்ம மனசுல வச்சிருக்கோம். இன்னைக்கு குடும்பங்கள் நிச்சயமாக இது வந்து திருச்சபையினுடைய ஒரு அடையாளம், ஒட்டுமொத்த அகில உலகத்தில் திருச்சபையின் அடையாளம். எனவே இந்த குடும்பங்கள் ஒருபோதும் சிதைந்து போய்விடக்கூடாது, ஒருபோதும் விசுவாசம் குறைந்து போய்விடக்கூடாது, ஒருபோதும் ஒற்றுமை குறைந்து போய்விடக்கூடாது, ஒருபோதும் சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிற நிச்சயமாக இருக்கக்கூடாது, ஒருபோதும் தீய பழக்க வழக்கங்கள் நிச்சயமாக இருக்கக்கூடாது. கடவுள் இருந்து அந்த குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய விதத்தில் கடவுளோடு சேர்ந்து பயணம் செய்ய குடும்பங்களாக இருக்க வேண்டும். கடவுளை எல்லா விதத்தில் முதன்மைப்படுத்தக்கூடிய குடும்பங்களாக இருக்க வேண்டும். கடவுளை பெருமைப்படுத்தக்கூடிய குடும்பங்களாக இருக்க வேண்டும். கடவுளை வைத்து வாழக்கூடிய, கடவுளை மற்றவர்களுக்கு பகிர்ந்து வாழக்கூடிய குடும்பங்களாக இருக்க வேண்டும். இதற்கான அருளை கேட்டு தொடர்ந்து திருப்பணிகளை நாம் செய்வோம். எழுதியிருப்போம். நம்ம விசுவாசம் அன்றாடுகள், விசுவாசம் அன்றாடுகள் நாம் பகிர்வோம். நம்முடைய இதய ஜபங்களை நம்ம கொண்டு சொல்லுவோம். அன்பு ஆயனே இறைவா, அன்னையார் திருவிழைக்காக விடுதலை வேண்டுகிறோம். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், ஏனைய ஆயர்கள், அருள் பணியாளர்கள், கன்னியர்கள், துறவர்கள் ஆகிய அனைவரும் தங்கள்
வாழ்வுக்கு அழைத்து செல்ல தேவையான வரங்களை கொடுத்தள்ள வேண்டுமென புனித சவேரியார் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நீதியின் அரசரே இறைவா, எங்கள் நாட்டிற்காகவும் நாட்டு தலைவர்களுக்காகவும் உம்மிடம் பெறுகிறோம். எங்கள் தலைவர்கள் தன்னலம் நாடாமல் பொதுநிலையில் நலம் கருதி மக்களின் நல்வாழ்விற்கும் பொருளாதாரத்தின் தேவைகளை நிறைவு செய்யும் நல்ல தலைவராக அவர்களை துணை புரிய வேண்டும் என புனித சவேரியாரின் பரிந்துரை வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆறுதலளிக்கும் நல்லவரே இறைவா, இன்று திருப்பலி நிறைவேற்றும் மறைமாவட்ட முதன்மை குரு பேரர் திரு கரிகை ஜோசப் அவர்களையும் பணி சிறக்கவும், அவருக்கு நல்ல உடல் உள்ள ஆன்ம நலனை தந்து ஆசீர்வதிக்கவும், திருப்பலி சிறப்பிக்கும் அன்பின் குடும்பங்கள் அருளாதாரத்திலும் பொருளாதாரத்திலும் சிறந்து உமது சாட்சியுள்ள பிள்ளைகளாக மாற ஆற்றல் தர வேண்டும் என்று புனித சவேரியாரின் பரிந்துரை வழியாக உம்மை மன்றாடுகிறோம். படைப்புகளை பராமரித்து பாதுகாத்து வரும் இறைவா, எங்கள் பங்கு தந்தையையும் உதவி பங்கு தந்தையையும் பங்கு மக்களையும் பங்கில் வாழும் இளையோர்களையும் குழந்தைகளையும் நிறைவாய் ஆசீர்வதியும். எம் பங்கை நேரிய முறையில் வழிநடத்த எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிகளிலும் உம் அருட்துணை இருக்க அருட்தர வேண்டும் என புனித சவேரியாரின் பரிந்துரை வழியாக உம்மை மன்றாடுகிறோம். கருணையின் உருவாகிய இறைவா, உலகில் பல்வேறு நோய்களாலும் பிணிகளாலும் வருந்தும் மக்களை கண்ணோக்கி பாரும். நீதானே அவர்களுக்கு நோய் நீக்கும் மருத்துவராக இருந்து அவர்களை பாதுகாத்து அவர்கள் நலம் பெற அருள் புரிய வேண்டும் என புனித சவேரியாரின் பரிந்துரை வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக நாம் ஜெபிப்போம். கைகள் கூப்பி பக்தியோடு விசுவாசத்தோடு ஜெபிப்போம். உங்களுக்காக மற்றும் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற மற்றவர்களுக்காக பரிந்து பேசுங்க. உங்களுக்கு முன்னாடி, உங்களுக்கு பின்னாடி, உங்களுக்கு இடப்புறம் வலப்புறம் இருக்கக்கூடிய எல்லாருக்காக பரிந்து பேசுங்க. கடவுளே, என்னை போல தானே அவங்களும் நம்பி வந்திருக்கிறாங்க, அவங்களையும் ஆசீர்வதியும், அவளை தேவையில நிறைவேற்றி கூடாது. அதே போல் உங்கள் வீடுகள் குடும்பங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற மற்ற வீடுகள் குடும்பங்கள் அவங்களுக்காக பரிந்து பேசுங்க. அவங்களுக்கு நல்லாவே தெரியும், உங்களை பிடிச்சவங்க பிடிக்காதவங்க, உங்களை அவமானப்படுத்தியவர்கள், விடுதல் செஞ்சவங்க, சண்டை சச்சரவுகள் எதுவுமே இருக்கலாம். ஆனால் அவங்களுக்காக பரிந்து பேசுங்க. ஆஸ்பத்திரி வீடுகளில் இருக்கிற எல்லா உடல்நல நோயாளிகளும் இங்கே வந்திருக்கிற எல்லா உடல்நல நோயாளிகளுக்காக பரிந்து பேசுவோம். அன்பை உருவாக்குகிறவா மக்களாகிய நாங்கள் ஏதோ எங்களுடைய இந்த பங்குடைய பாதுகாப்பாளர் பிரான்சிஸ் சவியருடைய திருநாளை கொண்டாடுவதற்காக இந்த வாரத்தில் தொடங்கக்கூடிய இந்த நவநாளில் இந்த முதல் வாரத்தில் மக்கள் நம்பிக்கையோடு எளிய வார்த்தையை கேட்டது அடிப்படையிலே உங்களுக்கு எல்லா தேவைகளையும் ஏற்றுக்கொண்டு இங்கே வந்திருக்கூடிய இவர்களையும் வீடுகள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றோம். நீங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. Amen.
இந்த வருஷத்துடைய நம்முடைய பங்கு திருவிழாவை கொண்டாடுவதற்கு நாட்களிலே இந்த முதல் நாளிலே நம்பிக்கையோடு நாம் ஒப்புக் கொடுக்கக்கூடிய பரிசுத்த திருப்பலியானது எல்லா முதல் தந்தையாக இவனுக்கு ஏற்றதாகும்படி செய்யுங்கள். ஆண்டவரே, புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய விழாவுக்காக தயார் செய்யக்கூடிய இந்த நாட்களிலே நாங்கள் கொண்ட உதவி காணிக்கைகளை ஏற்றருளும். அவர் மனிதரை மீண்டும் ஆர்வத்தினால் தொலைதூர நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார். அவ்வாறு நாங்கள் நற்செய்திக்கு பயனுள்ள முறையில் சார்ந்தவர்கள் என் சகோதர சகோதரிகளும் நோக்கி ஆர்வமுடன் வருவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். Fire!
பரிசுத்தமான ஒரு நேரம், அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கக்கூடிய ஒரு நேரம், வேடிக்கை பார்க்கக்கூடிய நேரம் அல்ல, உங்களுக்குள்ளாக பேசக்கூடிய நேரம் அல்ல. சத்தியமணி வீட்டுக்கு போய் இயேசு சொன்ன அந்த வார்த்தைகள் நிச்சயமாக இந்த நேரத்தில் அவர்களுடைய குடும்பங்களில் இது நடைபெறலாம். என்று இந்த வீட்டுக்கு மீட்பு உண்டாயிற்று. இதைதான் இத்தனை வருஷமா கல்யாணம் பண்ண நாளில இருந்து 6 மாசம் 1 வருஷம் இதைதான் தேடி கலைத்து கொண்டிருக்கு. இதை கண்டுபிடிச்ச பாடல இயேசுவாகவே வந்து தரக்கூடிய ஒரு நேரம். எனவே உங்களுடைய குடும்பங்களை ஒப்புக்கொள்ளுங்க. திருமணமான பெண்களுக்கு ஏதோ உங்களுடைய வாழ்க்கை துணையாக தரப்பட்ட நபர்களுக்காக செவிங்க. ஏதோ திருமணமான ஆண்களை உங்களுடைய வாழ்க்கை துணையாக தரப்பட்ட ஏதோ அந்த துணைக்காக செவிங்க. பிள்ளைகள் பெற்றோர்களுக்காக செவிங்க. பெற்றோர்களுடைய பிள்ளைகளுக்காக செவிங்க. அதே போல வீட்டில் வயதானவர்கள், அவர்களை தாத்தா பாட்டி அப்படி இல்லை உங்களுடைய வயசான அம்மா அப்பா இந்த நிலையில் கூடியவர்களுக்காக கண்டிப்பாக செவிக்க வேண்டும். எல்லாருடைய குடும்பங்களையும் இந்த பதிவுகளை கொடுத்து நாம் நம்பிக்கையோடு பக்தியோடு நாம் செவிப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர்கள் தூய்மை அடைந்திருக்க மூன்று ஆகியவரை ஆவியை குழந்தை காணிகளை திருநபர்த்த வேண்டுமலை வருவார்களோ தீர்மானங்கள் ஆகியவரை சுத்தரஸ்தவை உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் மாறுபட உள்ளம் கணிந்து தன்னை கையெழுந்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிடித்து ஆசிரியர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று கொள்ளுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை விருந்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்திற்கினார். இது பாவ மன்னிப்பிற்கு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்ட ஆயர் பேரவை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் எங்களிடம் இந்த நோக்குடன் துயில்கொள்ள எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகப்படியினுடைய திரளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னிதாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தராகிய புனிதர் அனைவருடனும் எங்கள் பங்கின் பாதுகாவலராய் இருக்கின்ற புனித பிரான்சிஸ் சவேரியாருடனும் நாங்கள் நிறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து
இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயராகி ஒன்றிப்பு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உரியவே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவனுக்குள்ளால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் நம்பிக்கையோடு காணுவோம். சமாதானத்தை உங்களுக்கு பெற்று சொல்கிறேன், என் சமாதானத்தை உங்களுக்கு தருகின்றேன். எனது அப்போஸ்தலருக்கு மக்களுக்கு ஒழுங்குகிறேன். எங்களுடைய பாவங்கள் குற்றங்கள் பலவீனங்கள் எல்லாம் பார்க்காமல் இயேசுவே, இந்த நாளில் இந்த வெள்ளிக்கிழமை, இந்த மாசத்துடைய கடைசி வெள்ளிக்கிழமையில இந்த பொருட்களை திருவிழாவுக்காக தயார் செய்யக்கூடிய விதத்தில் இந்த முதல் மாத நவநாளில் உங்களை மட்டுமே நம்பி வந்திருக்கக்கூடிய இத்தனை மக்களுடைய விசுவாசத்தை மட்டும் பார்த்து இங்கிருக்கூடிய இவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தையும் வழியாக வீடுகள் குடும்பங்கள் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மேலுமாக இவர்கள் மூலமாக சந்திக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இந்த திருப்பலின் அனுபவத்தையும் அதே போல ஆசிரியும் விடுதலையும் பகிர்ந்து உள்ள செய்கிறாங்க. என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர்களே, ஆண்டவருடைய சமாதானம் என்று உங்களுக்கு குடும்பங்களிடம் இருப்பதாக. இந்த நாளிலே இலவசமாக விண்ணகத்தினுடைய ஆசிரியர்களுடைய அடையாளமாக கடவுள் கொடுக்கக்கூடிய சமாதானத்தை ஒருவர் மற்றவர்களுடைய பகிர்ந்து கொள்வோம். Yeah.
இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து இவரை உலகின் பாவங்களை போக்க வந்தார். இதோ நாம் இத்தனை வருஷங்களாக குடும்பங்களுக்கு தேவையான காரணங்களை தேடி அழைத்து கொண்டிருந்தோமே, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, ஒற்றுமை இல்லை, சண்டை சச்சரவு அதிகமாக இருக்குது. இப்படிப்பட்ட காரியத்தை விடுதலை தந்து இவர் தங்கி இன்று உங்கள் வீட்டுக்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொல்வதற்காகவே காத்துக் கொண்டிருக்கக்கூடிய உயிருள்ள ஆண்டவர் இவரை சொந்தமாக்க சொல்லு. இவர் மீது மட்டும் நம்பிக்கை வைத்து வாழ விட அன்பு விருதுக்கு அழைப்பு பெற்று வந்தவர்களே நம் ஒவ்வொருத்தரும் பேறு பெற்றவர்கள். கிறிஸ்துவின் திருவுடல் அனைவரையும் காத்து நித்திய வாழ்வல் என்பதாக.
ஓராயிரம் நன்றிகள். இன்றைய தினத்தில் இங்கே வருகை தந்து இத்திருப்பலில் நல்லதொரு மறைவுரையாற்றி திருப்பலி நிறைவேற்றி நமக்காக ஜெபித்த மறைமாவட்ட முதன்மை குழு பெருவர் திரு மரிய ஜோசப் படுகளார் அவர்களுக்கு இத்திருப்பலி சிறப்பிக்கும் சுவாமியார் மற்றும் சதவீத அன்பை குடும்பங்கள் சார்பாகவும் பங்கு மக்கள் சார்பாகவும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள். நன்றி. நமது எல்லா செயல்பாடுகளிலும் சரியாக வழியில் நம்மை வழிநடத்தும் நமது பங்கு தந்தை அருள்பணி சகாநாதன் நடிகரார் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள். நமது பணிகளில் உறுதுணையாக இருக்கும் நமது நன்மை எல்லா வழிகளிலும் நமது உடன் இருந்து வழிநடத்தும் நமது உதவி பங்கு தந்தை அருள்பணி பிரவீன் நடிகரார் அவர்களுக்கும் தவிர மற்றும் தோமையார் அன்பை குடும்பங்கள் சார்பாக எங்கள் மனமார்ந்த நன்றிகள். இன்றைய திருப்பலியை கொண்டாட அழைத்து அளவு செய்து அலங்கரித்த உபதேசருக்கும் மற்றும் குழுவினருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள். திருப்பலியில் பாடல்கள் பாடிய நமது பாடல் குழுவிற்கு எங்கள் நன்றிகள். உங்கள் அனைவருக்கும் சுவாமியார் மற்றும் சபையர் அன்பை குடும்பங்கள் சார்பாக எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகள்.
எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. அழியும் செல்வம் சேர்ப்பதா அழிய ஆன்மாவை காப்பதா? அழியும் செல்வம் சேர்ப்பதா அழிய ஆன்மாவை காப்பதா? இந்த கேள்விக்கு பதிலாய் வாழ்ந்தவர் யார்? அவரே புனித சவேரியார். உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. பட்டம் பதவியை நாடுகிறோம். பொன்னும் பொருளும் தேடுகிறோம். பட்டம் பதவியை நாடுகிறோம். எதுவும் நிறைவு தருவதில்லை. எதிலும் மகிழ்ச்சி நிலைப்பதில்லை. முடிவில்லாதது ஒன்றேதான், அழிவில்லாத ஆன்மாதான். முடிவில்லாதது ஒன்றேதான், அழிவில்லாத ஆன்மாதான். உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. அறிவும் திறனும் அமைவதில்லை. உறவும் நட்பும் தொடர்வதில்லை. அறிவும் திறனும் அமைவதில்லை. உறவும் நட்பும் தொடர்வதில்லை. தேடும் எதுவும் கிடைப்பதில்லை. கிடைக்கும் பலவும் நிலைப்பதில்லை. முடிவில்லாதது ஒன்றேதான், அழிவில்லாத ஆன்மாதான். முடிவில்லாதது ஒன்றேதான், அழிவில்லாத ஆன்மாதான். உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. அழியும் செல்வம் சேர்ப்பதா அழிய ஆன்மாவை காப்பதா? அழியும் செல்வம் சேர்ப்பதா அழிய ஆன்மாவை காப்பதா? இந்த கேள்விக்கு பதிலாய் வாழ்ந்தவர் யார்? அவரே புனித சவேரியார். உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்கா
அழிய ஆன்மாவை காப்பதா? இந்த கேள்விக்கு பதிலாய் வாழ்ந்தவர் யார்? அவரே புனித சவேரியார். உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தார் கவலை இல்லை. பட்டம் பதவியை நாடுகிறோம், பொன்னும் பொருளும் தேடுகிறோம். பட்டம் பதவியை நாடுகிறோம். எதுவும் நிறைவு தருவதில்லை, எதிலும் மகிழ்ச்சி நிலைப்பதில்லை. முடிவில்லாதது ஒன்றேதான், அழிவில்லாத ஆன்மாதான். முடிவில்லாதது ஒன்றேதான், அழிவில்லாத ஆன்மாதான். உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. அறிவும் திறனும் அமைவதில்லை, உறவும் நட்பும் தொடர்வதில்லை. அறிவும் திறனும் அமைவதில்லை, உறவும் நட்பும் தொடர்வதில்லை. தேடும் எதுவும் கிடைப்பதில்லை, கிடைக்கும் பலவும் நிலைப்பதில்லை. முடிவில்லாதது ஒன்றேதான், அழிவில்லாத ஆன்மாதான். முடிவில்லாதது ஒன்றேதான், அழிவில்லாத ஆன்மாதான். உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என